ஹர்திக் பாண்டியா உண்மையிலேயே ட்ரேட் ஆகிற அப்படியா இல்லை இவங்க அந்த ஒரு ஹைப்பை வச்சுட்டு ஐபிஎல் வரைக்கும் ஓட்டிடலாம்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் பயங்கரமான டவுட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க தினம் தினுசா புதுசா ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா டெல்லி வந்துட்டு பிருத்வி ஷாவையும் அக்சர் பட்டேலையும் தரோம், நீங்க எங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கறாங்களா. மும்பை இன்னும் அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணலையா. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஒரு ட்ரேட் டாக் போயிட்டு இருக்குல்ல, அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு நீங்க வந்து டெவால் பிரேவிஸையும் சிவம் டுபேவையும் தந்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை தரோம், கூட ஒரு 10 கோடி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டதாகவும், அதுக்கு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியா அப்படின்னா வந்துட்டு நீங்க ஹர்திக் பாண்டியா வித் வில் ஜாக்ஸோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியாயமா ஹர்திக் பாண்டியா நமக்கு எப்போ வருவான்றதே ஒரு பெரிய ஹைப்பா போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து வில் ஜாக்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளேயரா வந்து இப்போ வரைக்கும் பிரதிபலிக்கலினாலும் எவ்வளோ பெரிய பிளேயரா இருக்கான் ஸ்குவாட்ல, அவனை நம்ம கேட்டால் கொடுப்பாங்களான்னு சொல்லி எனக்கு டவுட் வருது. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் எனக்கு இதில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த ட்ரேடு வந்து முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும்.